வணக்கம். ஆ தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்று 6 பேர் கொண்ட ரவுடி கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரம்பூரில் அவர் வீட்டுக்கு அருகிலேயே நடந்துள்ளது. இந்த சம்பவத்தினால் அந்த ஏரியாவே கலவர பூமியாக காட்சியளிக்கிறது. அ போலீஸ் விரைந்து செயல்பட்டு அ அமைதியை நிலைநாட்ட போராடி வருகிறது. அ பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் யார் என்று பார்ப்போம். பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வக்கீலுக்கு படித்து 2009 வக்கீலுக்கு படித்திருக்கிறார். திருப்பதி வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் எல்எல்பி படித்திருக்கிறார். அவர் அவருடைய சொத்து மதிப்பு 1,03,00,000ஆகவும், அவருடைய கடன் 42,61,00,000ஆகவும் உள்ளது. அவர் மீது அவர் ரவுடி என்று அறியப்பட்டாலும், அவர் மீது எந்த கிரிமினல் குற்றமும் இல்லை என்றே அவர் அஃபிடவிட்டில் 2011 அ சமர்ப்பித்திருக்கிறார். அதன் பிறகு ஏதாவது கேஸ் இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. அ இந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவராக இருந்து பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார். அவர் பகுஜன் சமாஜ் கட்சி சம்பந்தமாக பல விழாக்களையும், பல கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, தேசிய தலைவர்கள் பல பேரோடு நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறார். அதனால் இந்த பிரச்சனை தேசிய அளவில் பேசப்படும் என்றே தெரிகிறது. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு சட்ட ஒழுங்கு பற்றி நிறைய கேள்விகள் வந்ததாலும், போலீசின் மீது அவநம்பிக்கை சிறுக சிறுக பெருகி வருவதாலும் இந்த சம்பவம் மீண்டும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த சம்பவத்தினால் எந்த கலவரமும் நடக்காமல் இருக்க போலீஸ் தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து வருகிறதாக தெரிவித்திருக்கிறது. இந்த 6 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1, 2 நாளில் அவர்களை பிடித்து விடுவோம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த கொலைக்கு பழிவாங்கும் சம்பந்தமாக வேறு சில கொலைகள் நடக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் சென்னைக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வரும் வழியில் எந்த கலவரமும் நடக்காமல் இருப்பதற்கு போலீஸ் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக கூறி வருகிறது. அ இந்த சம்பவம் அ அவரது இறுதி ஊர்வலமும் அமைதியாக நடக்க வேண்டும் என்பதே மக்களின் எண்ணமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்ற நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாகவும் இருக்கிறது. அ ஆம்ஸ்ட்ராங் மாதிரி அ இன்னும் சில கொலைகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று மக்கள் அரசாங்கத்தை வேண்டிக் கொள்கிறார்கள். நன்றி.